இந்த நாட்களில் நமக்கு தேவை ஒரு மனம் ப்ரேயரில் ஒன்னஸ். இவன் ஃபாஸ்டிங் போட்டானோன்னா உடனே ஃபாஸ்டிங்கை போடுறோன்னு போடக்கூடாது. ஃபாஸ்டிங்கே ஒன்னஸ்க்காக தான் போட்டான். இன்னைக்கு ஒன்னஸ் தான் முக்கியம். ஒன்னஸ் என்னன்னு தெரியாமல் ஃபாஸ்டிங்கை போட்டு எதுக்கு? ஜெபம்ன்றதே ஒன்னஸ்க்காக தான், ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடுவதற்காக உபவாசத்தை போட்டான். ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பூஜைலாம் பண்ணுறவன் இருந்தானா, அவன்கிட்ட தான் அந்த கிராமமே பூஜை போட வருமா. இவன் பூஜையை தொடங்கும்போது அவன் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு பூனை என்ன செய்யும், இவன் பூஜை அந்த பொருட்கள்லாம் தவி தட்டி விட்டுக்கிட்டே இருக்குமா, ஜகால் ஜகால்னு. என்னடா இப்படி பண்ணுதுன்ட்டு அந்த பூனை ஒருத்தன் பிடிறான். பிடிச்சோன்னே அது இந்த பக்கத்தில் ஒரு கம்பை ஊண்டி அதில் கட்டி போட்டாங்க. அடுத்து பூஜை நிம்மதியாக முடிச்சிட்டான். அடுத்த நாள் இன்னொரு பூஜைக்கு ஆள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பண்ணும்போது அதே மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டு தவிக்கிட்டு இருந்திருக்கு. உடனே அந்த பூஜை அந்த பூனை எப்படி அந்த கம்பு அப்படியே தானே இருக்குது, அதில் கட்டிட்டாங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இன்னும் பூஜைக்கு வந்தோடனே தெளிவாயிட்டான். முதல்ல அந்த பூனையை போடுறான்றான். பூனையை பிடிச்சி கட்டி போட்டுட்டு அப்புறம் தான் பூஜையவே ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே ஊருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். இதை அவன் பையன் கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவங்க அப்பையன் செத்துட்டான். அடுத்து பையன் தான் பூஜை பண்ணுறதுக்கு வரான். திடீர்னு பக்கத்து ஊருக்கு என்ன செய்கிறாங்க, பூஜை போகிற கூப்பிட்றாங்க. ஐயா வாங்கய்யா வீடு கட்டியிருக்கோம் பூஜைன்னா. ஊருக்கு போனோன்னா பூஜை எங்கே போன இங்கே தானேண்ணா, நீ இடது பக்கம் ஒரு கம்பை உண்டுங்க முதன்றிருக்கான். எதுக்கு சார்? கம்பை ஊண்டிட்டு ஒரு பூனை எங்கேயாச்சும் பிடிச்சிட்டு கட்டுங்கன்றான். ஐயா எங்கள் ஊரில் பூனை வேணும் சார், லெஃப்ட் சைடில் ஒரு பூனை இருந்தால் தான் பூஜையை நடக்குன்ட்டான். அதை உங்கள் அப்பன் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த பூனையை கட்டுறதுக்கு வச்சான். இவன் பூனை இல்லைனாலும் பிடிச்சிட்டு வாங்கலான்ட்டான். ஃபாஸ்டிங்க யோசபாத் எதுக்கு போட்டான்? ஒருமுகப்படுவதற்கு. அதுக்கு தான் ஃபாஸ்டிங். ப்ரேயரே அனௌன்ஸ்மெண்ட் எதுக்குன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ த பர்பஸ் ஆஃப் fasting and prayer is to have a oneness mind. So that's the first point. எப்போ ஜெபத்துக்கு வந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமனப்படணும். நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஜெபத்தை கேட்குற இந்த ஜெபத்தை கேட்குற எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்கிற தேவன். ஆமென் சொல்லுவோம். எந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்று சொல்லுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எந்த ஜெபத்தை கேட்க மாட்டான்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையே இல்லை. அவர் நினைச்சா எந்த ஜெபத்தாலும் கேட்பார். காயின் ஜெபத்தை கூட கேட்டார். ஏன் இவன் நம்ம பிசாசிய கூட சேர்ந்து என்ன செஞ்சு, ஐயா அந்த பண்ணிக்குள்ளே போய்க்கிறேன்னு, அப்படியா சரி போப்பான்ட்டார். அப்போ பிசாசுக்கு கூட நான் பதில் கொடுப்பேன், நீ என்ன சொல்கிறதுன்ற லெவலில் கடவுள் இருக்கும்போது எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னஸ் இஸ் த மேஜர் திங். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் அந்த ஒரு மனத்துக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, கொண்டு வாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 26. யோசபாத் பிரேயரை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன மாதிரி மைண்ட் செட்டில் கடவுளை அப்ரோச் பண்ணுறான்ற மட்டும் பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். நீர் அல்லவோ தேவன் ஃபர்ஸ்ட் மைண்ட். ரெண்டாவது தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். இந்த ராஜ்யங்கள் நாடுகளை எல்லாம் நீங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. எத்தனை கிறிஸ்தவனுக்கு இந்த அறிவு இல்லை தெரியுமா? சார் இப்படியே போனா இன்னும் 10 வருஷத்துல தண்ணியே இருக்காதாமே, அப்ப நம்ம எல்லாம் பஞ்சத்தில் அடி விடுவோமாமே. சார் இந்த வியாதி இப்படியே போச்சுன்னா உலகத்தில் செத்துருவாங்களாமே. சார் 3rd வேர்ல்டு வார், நிறைய விஷயம் பேசுகிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இது எல்லாம் தண்ணி இல்லாமல் உலகம் அழிகிறது, இதாகிறது, காடாகிறது, சுடுகாடாகிறது, இது என்ன வேணாலும் பேசுங்க. இது எல்லாம் இந்த பூமியை படைச்ச கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா அது தானாக நடக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் வர இன்ஃபர்மேஷனை பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஹி இஸ் த சுப்ரீம் பவர். அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாரு. இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் அடிப்படை நம்பிக்கை. இந்த எதிர்மறையான சூழ்நிலையை நீ தைரியமா தூங்குறீனா அதன் அடிப்படை என்னவென்றால், ஆழத்துல மனசுல இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் சகல ராஜ்யங்களையும் ஆளுகிற தேவன். மேல உட்கார்ந்து அவர் தூங்கிட்டு இல்லையா? சைனாக்காரன் நினைக்கிறதுக்கும் அமெரிக்காக்காரன் நினைக்கிறதும் என் வீட்டில் நடக்கிறதுக்கு
இந்த பூமியை படைத்த தேவன் என்ன கடையில் தூங்கிட்டு இருக்கல. இந்த பூமியை படைச்ச கர்த்தர் இதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். வாசிப்பா அந்த வசனத்தை. தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. இங்க பாருங்க, ஒரு ஜெபத்தோட பவர் என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்க போற ஆள் எப்பேற்பட்டவர்ன்ற மைண்ட் செட் இருக்கு பாருங்க, அந்த லைட்டு அதுதான் ஃபவுண்டேஷனே. அதுதான் ஃபவுண்டேஷனே. வாசிங்க. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க கூடாது. அப்படி வரணும். பிரேயருக்குள்ள என்டர் ஆகும்போது மெஜஸ்டிக்கா வரணும். ஒருத்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. உங்க கையில தான் ஆண்டவரே பவர் இருக்கு. சைனா மேல பவர் உங்க கையில இருக்கு, அமெரிக்கா மேல பவர் உங்க கையில இருக்கு, இந்தியா மேல பவர் உங்க கையில இருக்கு. இங்க இருக்கிற மனுஷன் கையில இல்ல. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நீங்க பிரேயர் இன்ட்ரோடக்ஷனே உள்ள வரணும். அதனாலதான் ஜெபத்துக்கு வரும்போது தேவன் யாருன்ற மனநிலை ரொம்ப முக்கியம். அவர் ஏதோ கையில் ஸ்டிக்கி வச்சுட்டு ஒன்றை காலி பண்ணுறதுக்கே நோக்கமாக இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட படத்தை கொடுத்து எத்தனை காலம் இந்த கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவீர்கள்? எத்தனை காலம் கொடுமைப்படுத்துவீர்கள்? உங்கள் கரங்களிலிருந்து யார் விடுவிக்க போகிறார் இந்த பிள்ளைகளை? வெளியில் இருக்கிறவனுக்கு வியாதியை பற்றி மட்டும்தான் பயம், உள்ள இருக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு பற்றி பயம், அந்தி கிறிஸ்துவ பற்றி பயம். பயம் முறுத்துறதுக்குன்னே சிலர் வந்து டிவிக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணி உட்காந்துக்கிட்டே தான் பீப்புள் ஆர் சிட்டிங் லைக் எனிதிங். ஸோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பது ஜனங்களுக்கு பக்தி விருத்தியும் ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அன்புக்குரியவர்களே, இந்த வியாதி தேவன் தருவது அல்ல. தேவன் தருவது என்றால் மறுபடியும் தேவன்கிட்டே போய் நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க? தேவனிடத்தில் போய் நிற்கும்போது அவர் சர்வலோக நியாயாதிபதி. எப்படி போனான் பாருங்க, யாரு? ஆபிரகாம். இந்த நாடுகளோட அழிவெல்லாம் தடுத்து நிறுத்துறவன்லாம் கடவுள்கிட்ட போய் நிற்கும்போது அவர் ஒரு சுப்ரீம் பவராக தான் பார்த்தான். இங்கே யோசபாத்தை அப்படி தான் பார்க்குறான். ஒருவன் உமக்கு முன்பாக ஏற்று நிற்க முடியாது ஆண்டவர். இவன் யார் ஆண்டவரே? WHO. இவன் யார் ஆண்டவரே? சைனாக்காரன். சப்பமுக்கு இவன் யார் ஆண்டவரே? இவங்களாம் நினச்சி என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது என்கிற அவரை குறித்த ஒரு தெளிவு வேண்டும். இவங்க யார்? இவங்கெல்லாம் நினச்சி வந்து ரோட்லேயே பெத்து போட்டு போயிருக்காரு நம்மள. இவன் ஒன்று நினச்சி நம்ம தலையில் ஏறி ஓடுறதுக்கு. விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவன் நான். சொல்லுங்க, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவன். என்னை படைக்கும் போது எனக்குள்ள வச்சிருக்கிற கிருபைகள் என்னென்னு தெரியாமல் பிசாசே குழம்புற அளவுக்கு பல சப்ஜெக்ட் மேட்ரை உள்ள வச்சிருக்காராம் அவர். அவனுக்கே நாள் வர வரதான் ஒன்றத்திலே இது வேற அவனுக்கு இருக்கா, இது வேற அவனுக்கு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானு. அவ்வளோ பெரிய வேல்யூவான ஆளுங்க நீங்கள். அவருக்கு முன்னாடி ஒருவனும் எழுத்து நிற்க முடியாது. நீங்கள் யார் என்கிற அறிவு, உங்கள் தேவன் யார் என்கிற அறிவு, இதுதான் ஜெபத்தின் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் யோசபாத்துக்கு இருந்தது. அவன் சொன்னான், நீங்கள் வந்து சகல ராஜ்யங்களையும் ஆளுகிறவர், ஒருவனும் உங்களுக்கு முன்னாடி எழுத்து நிற்க முடியாது. ஆபிரகாம் வரும்போது எப்படி வந்தான்? சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி அப்படி நிற்கிறான். எசேக்கியா அப்படி ஜோம் பண்ணாரு. பாசி எசேக்கியா பண்ண பிரேயர் 2 ராஜாக்கள் 19-15 வாசிருப்போம். 2வது பாயிண்ட். நான் 15-20 மினிட்ஸ் முடிப்போம். 2 ராஜாக்கள் 19-15. கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். எப்படி வரலாம் பாருங்க. நாடுகளுக்கு ஜெபிக்கிறவங்க தான் ராஜாக்கள். ராஜரிக அபிஷேகம் என்ன தெரியுமா? நாட்டை காப்பாற்றணும். சும்மா தோறுமா ராஜாக்களும் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பிரச்சனை வந்துருச்சுன்னு ஓடியக்கூடாது. வீரமாக அந்த ராஜான்னு சொல்லிட்டீல, அப்போ நாட்டை காப்பாற்று. வந்து நில்லுங்க. பிதாவாய் தேவன்கிட்ட வந்து எப்படி நிற்கணும்? ஆண்டவரே நீர் ஒருவரே வாசி, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். ஆமென். ராஜ்யங்களுக்கெல்லாம் நீங்க தான் கடவுள். உங்க அனுமதி இல்லாமல் ஒருத்தன் உள்ள நுழைய முடியாது. இந்த பூமியை நீங்க வேடி அடைச்சு வச்சிருக்கீங்க. அப்படி வரணும். அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா இது என்ன பூமி என்ன வந்து என்ன புரியல எனக்கு. அதாவது இந்த கல்யாண வீடு இல்லாட்டி வந்து இந்த கட்சி கூட்டம்லாம் நடந்தோன்னா அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த போட்ட பந்தல் இருந்தெல்லாம் உடஞ்சி அது யார் கேட்பாரட்டு கிடக்கும். அது 2 நாள் கழிச்சு தான் வந்து அந்த
அந்த மூங்கிலெல்லாம் அள்ளுவாங்க. அப்படித்தான் ஏதோ சீனெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாடகம் முடிஞ்ச பிறகு நாடக கொட்டகை இருக்கிற மாதிரி அந்த இந்த பூமி கிடக்குது. நான் கேட்குறேன், அவ்வளவு வந்தவன் போனவன்லாம் அசிங்கம் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்படியா படைச்சா இந்த பூமியை கடவுள்? பூமி அவருடைய பாதபடி. இந்த பூமி அவர் மனுப்புத்திரனுக்காக படைச்சது. வானத்தின் வாசல், கண்டவனும் உள்ள கால் வைக்க முடியாது. ஏனென்றால் சகல ராஜ்யத்தை ஆளுகிறவர் நீர். நீர் ஒருவரே. அந்த வசந்த வாசிங்க தம்பி, 3வது பாயிண்ட் போம். நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். பார்த்தீங்களா, இன்ட்ரோ அப்படி கொடுக்குறாங்க பாருங்க. வானத்தையும் பூமியையும் நீங்கள் தான் என்ன செஞ்சீங்க? உண்டாக்குனீங்க. இவன் அப்படி தானே படிக்கிறான், பூமியின் ராஜ்யங்களுக்கு ராஜான்னு. யோசபாத்து ராஜ்யங்களுக்கு ராஜா, ஆபிரகாம் சர்வலோகத்தின் ராஜா. இன்று இரவு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. கடவுள்கிட்ட வரும்போது சொல்ல, ஆண்டவரே இந்தியாவுக்கு நீங்கள் ராஜா, இந்தியாவு மேலே நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க. ஆண்டவரே சைனாவில் நீங்கள் தான் ஆளுகை செய்கிறீங்க, பாகிஸ்தானில் நீங்கள் தான் ஆளுகை செய்கிறீங்க. அப்படியெல்லாம் உங்களை தாண்டி எவனும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அறிக்கை செய்யுங்க. இதுதான் ஒழுங்காக்குறது, ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாற்றுவது. இந்த தைரியம் வர வேணாம். அந்த கிறிஸ்து வந்து விட்டார், இதோ வந்து கொண்டு இருக்கிறார், கோரிப்பாளையத்தை தாண்டி விட்டார், இதோ ஆரப்பாளையம் வருகிறார், அடுத்து மாப்பாளையம் வழியாக ராஜபாளையம் போகிறார். இன்னும் லைவ் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இயேசு வருகிறார்ன்ற விட இப்போ அந்த கிறிஸ்து ஆன்டி கிரைஸ்ட்ல இப்போ ரொம்ப மூடாக இருக்கிறாங்க. ஆன்டி கிரைஸ்ட் வருகிறார். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். பேதுரு எழுதுகிறார், யார் அந்தி கிறிஸ்து? மாம்சத்தில் வந்த இயேசு எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் வறுமையையும் நீக்கி சிலுவையிலே தீர்த்தார் என்று மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாமல் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் இன்றைக்கு அறிக்கை செய்து கொண்டிருக்கிறவர்களே அந்தி கிறிஸ்துக்கள். தெளிவாக சொல்றார் பேதுரு. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசுவை ஒருத்தன் செய்தியில் மறுபடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பேசினால் அந்த ஆவி தேவனால் உண்டான ஆவி. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்திலே எந்த ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதா அல்லது பிசாசினால் உண்டானதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 4 அதிகாரத்தில் சொல்றாரு. அப்ப அந்தி கிறிஸ்துவின் ஆவினா என்ன, தேவனால் அனுப்பப்பட்ட ஆவினா என்ன? மாம்சத்தில் வந்த இயேசுவே பேசுறதில்லை. ஒரு செய்தியில் இயேசுவும் சிலுவையில் அவர் செஞ்ச தியாகமே வராது. பாவம், பரிகாரம், சாபம், வறுமை, நியாய தீர்ப்பு, செய்தியை கேளுங்க, இயேசுவை காணோம். அப்போ இயேசு அறிக்கை பண்ணல அந்த செய்தி. அப்போ அந்த செய்திக்கு பின்னாடி ஒரு அந்தி கிறிஸ்து இருக்கான். ஆனால் ஒருத்தன் செய்தியில் மறுபடி சிலுவையில் அறையப்பட்டு மாம்சத்தில் வந்து இயேசுவை அறிக்கை செய்யும் போது அது தேவனால் உண்டான ஆவி. சும்மா சட்டையை பட்டன் டிஷர்ட் போட்டு சட்டையை போட்டிருக்காங்க, ஓவர் கோட்டு போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு நீங்கள் ஆவியெல்லாம் ஜட்ஜ் பண்ண ஏமாந்து போயிடுவீங்க. ஆமாம், ஒளியின் தூதனாவன். அவன் இறங்கும் போது ஒயிட் ஜிப்பாவோட தான் கும்முன்னு வந்து இறங்கினான். ஆமாம், அவுட்லுக்கை பார்த்து ஏமாந்தினா முடிஞ்சு போச்சு. ஸ்பிரிட்டை பார்க்கணும். ஸ்பிரிட் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். சும்மா ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டு எதையாச்சும் போய் 2 புக்கை புரட்டிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு அதை பிடிக்க போகிறான், காற்றை பிடிக்க போகிறான், வந்து காளமாட்டை பிடிக்க போகிறான். என்னையா ஏதாச்சும் பொழப்புக்கு ஏற்ற வரிய போய் உன்னால் 4 நல்ல வார்த்தை சொல்ல முடியலன்னா கூட அமைதியாக வீட்டில் டீயை சாப்பிட்டு பொட்டுக்கல்லை தின்ட்டு தூங்க வேண்டியான. இதில் வேறு இது கேமரா ஆன் பண்ணி லைட்ஸ் ஆன் அப்படின்ட்டு ஜனங்களை காலி பண்ணுறீங்க. அவனே ஏற்கனவே பயந்து போய் உட்காந்துருக்கிறான். அவனை போய் உட்காந்துக்கிட்டு ஒரு தூதன் வரப்போகிறான், அவன் கழுத்தை பிடிக்க போகிறான், காலை பிடிக்க போகிறான். ஏன் சார்? பயம் என்பதே பிசாசோட ஆயுதம், தெரிஞ்சுக்கங்க. தேவன் 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினார்னா பிரேத குழிகளில் இருக்கிறவர்கள் எழுந்து நிற்பாங்களாம். என்ன சாமி? இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் பேசுகிற சத்தியமா இல்லையான்றதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? எப்படி? நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள்கிட்ட இருக்க கட்டெல்லாம் விடுதலை ஆகும். அப்படி விடுதலை ஆனால் சத்தியம். உங்களை நல்லா வந்தீங்க, செய்தியை கேட்டவுடனே எங்கிட்டோ கட்டின மாதிரி இருக்குன்னா அது டேஞ்சர். நீ கட்டோடு வந்திருக்கிறீங்க, கேட்க கேட்க விடுதலை ஆகுதுன்னா சத்தியம். எந்த வசனத்தை அடிப்படையாக சொல்கிறீங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை உன்னை விடுவிக்கிறது என்றால், நீ கேட்டுக்கொண்டிருப்பதில் குழப்பமே வேண்டாம், அது சத்தியம். இப்போ நீ சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற. எங்கெல்லாம் நீ கேட்குறப்போ உன்னை கயிறை வச்சு கெட்டி தூக்கத்தை கலைக்குதோ அந்த திசை பக்கமே போகாத. இயேசு நாமத்தில் சொல்கிறேன். இல்லை, ஜெபம்னு ஆரம்பித்த பிறகு ஜெபிக்க போய் ஜெபத்துக்கு முன்னாடி பேசுகிற இன்ட்ரோவை கேட்டுறான். எப்படி கொடுக்குறான் இன்ட்ரோ? யோசபா சொல்லலாம், சகல ராஜ்யங்களுக்கு நீர் ஒருவரே தேவன்றான். எசேக்கியா அப்படிதான் ஜெபிக்கிறார். ஆபிரகாம் அப்படிதான் ஜெபிக்கிறார். கடவுள்கிட்ட வந்து நிற்கும் போது, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ஆண்டவரை உங்க அனுமதி இல்லாம இந்த பூமியில ஒரு மனுஷன் காயம் கட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஒரு மனம். ஃபாஸ்டிங் விட ரொம்ப முக்கியமானது ஒன்னஸ். நீங்கள் வேறு இடத்துல பாடியில் இருந்தாலும் நம்ம ஆவியில் ஒருமனப்பட்டால் நடந்துடும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ரெண்டாவது, தேவனை குறித்து பார்க்கிற பார்வை. அவர் ஒரு சுப்ரீம் காட், சுப்ரீம் பவர். அவர் கையை சற்றி தான் இந்த பூமியில் எல்லாம் நடக்கும். அப்படி தான் ராஜாக்கள் போனாங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு 27 வாசிங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு அதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? பார்த்தீங்களா? அதான் இந்த நாட்டை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி வரான்? ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த நாட்டை எங்களுக்கு கொடுத்தீங்க. இங்கே இருந்த எல்லா அக்கிரமம் செய்கிறவன்லாம் துரத்தி விட்டு எங்களுக்கு வந்து இந்த நாட்டை தருவேன் உங்கள் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கலையா? அப்போ லேண்டை பற்றிய நாலேஜ் அவனுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி பூமியை நம்ம ஸ்ட்ராங்காக பொசஸ் பண்ணிடுவோன்றதுக்காக பிசாசு பூமியை குறித்த அறிவை உங்களுக்கு குழப்பி வச்சுருக்கிறான். ஆனால் பூமியை குறித்த தெளிவான அறிவு இருந்தால் தான் இந்த வியாதியை நீங்கள் துரத்த முடியும். என்ன பூமியை குறித்த அறிவு? இந்த உலகத்தை சுதந்தரிப்பா என்பதே ஆபிரகாமுக்கு அவர் பண்ணின வாக்கு தத்தமாக இருக்கிறது. நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லு. ஆமென். அப்போ உலகத்தை சுதந்தரிப்பா என்கிற வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜீனில், நம்ம டிஎன்ஏல இருக்குது. இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. நான் வந்து ஒரு கார் வாங்கினேன்னா கூட அந்த காரை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன். நாளைக்கு அந்த காரை கிஃப்டாக வேற ஆள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு மைண்டில் வச்சுருந்தாலும் கூட, யாரும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுருந்தேன்னா கூட நல்ல கண்டிஷனில் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அவன் தானே நல்ல மனுஷன். எவனுக்கோ கொடுக்க போகிறான், ஆட்ரா பிரேக்கு, ஆட்ரா கிளச்சுன்னானா அவன் வந்து நல்லவனே கிடையாது. அப்படித்தான் நான் என்ன சொல்கிறேன், பூமியை விட்டுட்டே போகும்போது நல்ல கண்டிஷனில் விட்டுட்டு போயா. அப்போ இதை கொதறி போட்டு தான் போவேன். நீ எவ்வளவு மோசமான கிறிஸ்தவனாக இருக்கிற. அப்படி இல்லை சார், அப்படி இல்லை. கடைசி நிமிடம் வரைக்கும் இதை சொர்க்க பூமியாக நீங்கள் மாற்றி வச்சுருக்கணும். அதுக்கு தான் தேவன் சொன்னார். அதை ஒருத்தர் அழகாக சொன்னார், வந்து ஒரு ஊழியர். அதாவது நீ இதை ஆண்டுகொள் அப்படின்னு ஆபிரகாம் இவனுக்கு ஆதாம் சொன்னார்ல. அது என்ன மீனிங்னா, இப்போ நான் உன்னை படைச்சிருக்கேன்ல, இதை விட சூப்பராக்கடான்னு அர்த்தமா. அதுக்கு ஹீப்ரூவில் அப்படி இருக்கான். இன்னும் மேன்மைப்படுத்து, இந்த உலகத்தை இன்னும் அழகாக்குடா ஆதாம், இன்னும் அழகாக்கு அப்படின்னாராம். அதுக்கு தான் அந்த உலகத்தை நம்ம கையில் கொடுத்தாரு. இன்னும் அழகாக்கு, இன்னும் மேன்மைப்படுத்த. ஏனென்றால் வானத்தின் வாசல். சரி விட்டு, ஒரு நாள் ஏசுநாதர் வருவார்ல, அதுக்காண்டியா சரி பண்ணி வைக்க மாட்டியா? உன் வீட்டுக்கு டீ குடிக்க வரவனுக்கு கூட ஹாலை சரி பண்ணி வைக்கிறியப்பா. அவர் வந்தாருன்னா இருக்கிற நிலைமையை பார்த்து இப்படி ரிட்டர்ன் ஆகி போயிடுவார் போல. என்ன ஒரு மோசமான ஒரு சுயநலமான வாழ்க்கை. இந்த பூமியை குறித்த அறிவு நமக்கு தேவை அன்புக்குரியவர்களே. அவன் சொல்கிறான் யோசபாத்து, இந்த தேசத்தை நீர் எங்களுக்கு தரவில்லையா? அந்த அறிவு இருந்தனால தான் இந்த தேசத்தை யாரும் மேற்கொள்ள முடியாது என்கிற விசுவாசம் இருந்தது. அப்படித்தான் இந்த பூமி, புதிய வானம், இந்த புதிய பூமியும் தேவன் எங்களை ஆளுகை செய்கிறதற்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை சுதந்திரிப்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பிதாவை பற்றியே சொல்லியிருக்கு. பிதாவே உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். எவ்வளவாயா? சொந்த குமாரனை கொடுத்தாச்சு இந்த உலகத்தை சரி பண்ணுறான்னு. இதெல்லாம் தெரியாது. எவன் என்ன பேண்ட்டு போடுறான், எவன் என்ன சட்டை போடுறான், இப்படியே நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதி வீணாக்கிட்டோமே. செருப்பு போட்டிருக்காரா இல்லையா, அவ்வளவு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவு கலைபுரத்துலையும் ஒருத்தன் கேட்குறான், சார் என்ன சார் செருப்பு போட்டிருக்கீங்க? அட பாவி, நீங்களாம் இன்னைக்கு தாண்டா மாறுவீங்க.
அவ்வளோ கலைவரம் நடந்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவன் என்ன சொல்கிறேன், செருப்பு போட்டுருக்கீங்க, இவ்வளோ நேரம் பேசல, எதையுமே நீ கவனிக்கலையா சார்? நீங்கள் நல்லா போயிட்டுருக்கீங்க, எதுக்கு இதை வேற சொல்லி அவனையும் மேலே கொண்டு வரணும்ல சார்? ஒரு ஊழியக்காரனாய பாரம் எனக்கு இருக்குல்ல, அவன் செருப்புலேயே இருக்கான்ல, 10 வருஷமாக செருப்புன்னுக்கிட்டு இருக்கிறான், அவன் செருப்பு விட்டு எப்போ மேலே வர்றது? அப்போ நம்மளை எப்படிலாம் டைவர்ட் பண்ணுறான் பாருங்க. இப்போ இதுவா முக்கியம்? ஒருத்தன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே படையெடுத்து இந்த தேசத்தில் ஒரு அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதை நோக்கி நம்ம மனசை திருப்பாமல் அற்பமான தியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கர்த்தர் கிருபை செய்வாராக. 3வது பாயிண்ட், 2வது பாயிண்ட், தேவனை குறித்த சரியான பார்வை இருக்க வேண்டும். 3வது பாயிண்ட், இந்த பூமியை குறித்த சரியான பாயிண்ட் வியூ இருக்கணும் நமக்கு. இதெல்லாம் யோசபாத்துக்கு இருந்துச்சு. கடவுள் யார் அவனுக்கு தெரிஞ்சு, இந்த தேசம் எப்படி தேசம், எங்களுக்கு தேவன் கொடுத்துருக்காரா எல்லாம் சொல்லுங்கள். இந்த பூமியை சொல்லுங்கள், இந்த பூமியை தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கையை தட்டுங்க ஒரு கிராமம், உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த பூமியை நமக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த உங்கள் வீட்டை வந்து இன்னொருத்தன் வந்து நடு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க விடுவீங்களா? அப்போ இந்த பூமியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்றால் இதுக்குள்ளே வேறு எந்த வியாதிக்கும் அனுமதி இல்லை. நீங்கள் இந்த லைட்டு மட்டும் உங்களுக்குள்ளே வந்தாலே போதும் சார், வைரஸ்லாம் செயலுக்கு ஆரம்பிச்சிடும். பார்ட்டி தெளிவாகிறான். நீங்கள் வேணாலும் பாருங்கள், இந்த அறிவு தான் நம்மளை வீரம் கொண்ட ராஜாக்களாக இழுத்து நிற்க வைக்கும். பிசாசு ஓடிடுவான், நம்ம இருப்போம், நம்ம சந்ததி இருக்கும், நம்ம வாழ்ந்து சுகித்திருப்போம். ஆமென், ஆமென். துன்மார்க்கர் பூமியில் ஏதாவது அறுப்புண்டு போவார்கள், பிசாசின் கிரியில் அறுப்புண்டு போகப்படும். நம் தலையில் நம் கிரீடம் பூக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். உலகத்தை சுதந்திரிப்பா என்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். யோசபாத்தின் ஜெபத்திலே 1 ஒரு மனம் இருந்தது, 2வது தேவனை குறித்த சரியான பார்வை இருந்தது, 3வது பூமியை குறித்து, அவன் நாட்டை குறித்து அவனுக்கு ஒரு பார்வை இருந்துச்சு. இது 3மே குழப்பம் இன்னைக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. 1 கடவுளை பற்றி பார்வை, அவரே நியாயம் தீர்க்கிறவர், நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், அங்கேயே காலியாகுது ஃபவுண்டேஷன். 2வது இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. இந்த மனநிலையோட ஜெபிச்சா என்ன சார் நடக்கும்? வண்டி பஞ்சரான வண்டியை ஓட்டிகிட்டு போனால் எப்படி சார் போகும்? அவன் தெளிவாக இருக்கான், பூமி எங்கே இது, இந்த நாடு எங்கள் நாடு, உங்கள் சிநேகிதனாய் ஆபிரகாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றான். 2வது என்ன சொல்கிறான் வந்து, நீங்கள் சர்வலோகத்துக்கு நியாயாதிபதி ஆண்டவரே அப்படின்றான். 3 பாயிண்ட் பார்த்தோம். 4வது வாசிங்க, 20:9. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால், இந்த ஆலயத்தில் எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க, இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்பர் 1 தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இருந்துச்சு. நம்பர் 2 லேண்டை குறித்த அறிவு அவனுக்கு இருந்துச்சு. நம்பர் 3 ஆலயத்தை குறித்த அறிவு இருந்துச்சு. சாலமன் சொல்லிட்டு போனா, ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா அது என்ன பஞ்சாயத்தாக இருக்கட்டும், எல்லாம் சொல்லுங்கள், என்ன பஞ்சாயத்தாக இருக்கட்டும், நீங்கள் மீறுதல் செஞ்சதுனால உங்களுக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், வாதையாக இருக்கட்டும், பஞ்சமாக இருக்கட்டும், பசியாக இருக்கட்டும், பட்னியாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும்டா, இந்த ஆலயத்துக்கு நீ வந்து நின்னா அத்தனை பாவத்தை தேவன் மன்னித்து இந்த ஆலயத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை அவர் கேட்பார். அதுதான் இந்த பார் ஆஃப் த டெம்பிள். அவங்க கட்டின ஆலயத்தில் அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த வல்லமையின் மீது இருந்த நம்பிக்கை என்னன்னா, இங்கே வந்து நாங்கள் ஜெபிச்சா கேட்பாரியா. அவனுக்கு அந்த ஆலயத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அதான் வந்து சாலமன் சொன்னான் வந்து 2 நாளாகமம் 7:13-14 சொல்கிறான், இந்த ஸ்தலத்தில் நீங்கள் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தில் இருந்து ஜெபிச்சா, தேவனுடைய ஆலயம் எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்திலேருந்து ஜெபிச்சா அதுக்கு அவர் கண்ணு திறந்திருக்கும், செவி என்ன செய்யும், கவனித்திருக்கும். இதுதான் ஆலயத்தோட பவர். அதனால தான் செங்கலாக பிரித்த பிறகும் சாலமன் ஆலயத்தை, அடுத்து ஏரோது ஆலயத்தை செங்கலாக பிரிச்சுட்டு ஒரே ஒரு குட்டிச்சவரை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த குரூப் ஃபுல்லாக தொப்பியை போட்ட குரூப் இருக்காங்க யூதைங்க, மாம்சத்தின்படி இஸ்ரவேலர், தே ஆர் நாட் ஒரிஜினல் இஸ்ரவேலர். ஒரிஜினல் இஸ்ரவேலை பார்க்கணும்னா நீங்கள் மதுரைக்கு வந்து ஆணையருக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ பேசிகிட்டு இருக்காருல, இவர் தான் ஒரிஜினல் இஸ்ரேல், கேட்டுக்கிட்டு இருக்க நீ தான் ஒரிஜினல் யூதை. அவங்க எல்லாம் சும்மா டுபாக்கூர். அவங்க வந்து என்ன யூதைங்கன்னா வந்து பர்மா பஜாரில் விற்கிற ரேபான் இருக்குல்ல, டூபான், அவங்க தான் அது. நம்மலாம் ஒரிஜினல் ரேபான். ஆமாம், இந்த ஒரிஜினல் ரேபான்லாம் போய் அந்த டூபானை பார்க்க போகுது இஸ்ரவேலுக்கு. இவன் தான் யூதனா?
அவன் இல்லடா யூதன், நம்ம தான்டா யூதன். சொன்னது யாரு? ஒரிஜினல் யூதன். மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் அல்ல, ஆவியின்படி யூதனானவன் யூதன். யூதனால இப்படி பார்க்காத, வெட்கக்கேடான விஷயம். யூதனை போய் தடவி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் தவறானது. கூட்டிகிட்டு போகிறவரும் அப்படி டீச் பண்ணாங்க. யூதனை இப்படி பாருங்க. ஏன்னா அவனை விட மேன்மையான இடத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் சந்ததி நம்ம. அவன் பூமியில் இருக்க மணல், கடற்கரை மணல், நம்ம வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்.